லைஃப்ஸோட கோ வந்து எப்போ எப்படி வாட் சார்ட் ஆஃப் ட்ரான்சிஷன் இட் டேக்ஸ் நம்மளால் சொல்ல முடியாது. சாரி, இதுக்கு முன்னாடி நம்ம நட்பு தமிழ் வட்டம் அந்த அமைப்பில் ஆண்டு விழா நடந்துச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம தம்புக்கிட தம்பி கூட பிறந்த தம்பி அவர் தலைவன் கூட வந்து இருந்த அந்த ஒரு பாண்டிங் டைம் பற்றி தான் மோர் ஆஃப் அது த்ரோ அவுட் பண்ணியிருப்போம். டு பி வெரி ஃப்ராங்க், இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப அடித்தளமான ஒரு ஹோல்டுங்கிற தாண்டி அந்த ஒரு இது எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இட் டுக் டைம். அண்ட் ஆப்வியஸ்லி கொல்கத்தாவில் அந்த ஒரு வயலன்ஸ் இது வந்துட்டு அதை பற்றி கண்டிப்பாக மனசில் பட்டதை சும்மா ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். பட் தென் லைஃப்பில் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயங்கள். இப்போ இதுக்கும் எனக்கு அது கிடச்சிருச்சா, என்ன மாதிரி நீ சொல்ல போகிற அப்படின்னா, டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ அதெல்லாம் அவ்வளோ ஒரு கிண்ணுக்கு நடக்கிற பட்சத்துக்கு வந்து நம்ம லைஃபையே மாற்றும். இதிலெல்லாம் பாருங்கள், வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா மகன் உயிரோட இல்லை. அதுக்கு முன்னாடி மனைவி ஆல்ரெடி தவறிட்டாங்க. இப்போ அடுத்து பறையசை வரும், அதை கேளுங்க. பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா? ஆக்சுவலி இதில் டு பி வெரி ஃப்ராங்க், அவ்வளோ இதில் நான் அதை பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எவ்வளோ கோஆர்டினேட்டட் நான் சொல்கிறது என்னன்னா, நாட் ஜஸ்ட் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் மட்டும் அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க மொத்த எனர்ஜியும் அவங்க மூளை, அவங்க செயல்படுற விதம், அவங்களுடைய அதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க ஹேண்ட் ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் அதெல்லாமே கொடுக்கணும். ப்ளஸ் அவங்க புன்னகிக்கணும். ஆடியன்ஸ் பார்த்து எவ்வளோ எக்ஸாஷன் நடக்கும், எவ்வளோ ஃபிசிக்கலாக டயர்ஸமாக ஆவாங்க, ஆனாலும் புன்னகிக்கணும் ஃபேஸில். ஐ திங்க் தோஸ் ஆர் சீரியஸ்லி ஈச் லேபர், ஈச் ஒர்க், ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொரு எக்ஸ்ட்ராக்டிங் எலமெண்ட்ஸ் இருக்குது. இது வீட்டுக்குள்ளேனா அதுக்கு அவ்வளோ சீரியஸ்லி சொல்லலாம். அவ்வளோ வந்து இப்போ இவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இருந்தாங்க. இப்போ இந்த பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த அம்மா, இவங்க வந்து சில பேர் இருந்துங்கிறாங்க. இவங்க அப்புறம் சில பேர். அப்போது இவங்க வந்து லவ்லி அவங்க அட்மிட் பண்ணாங்க ஓப்பன் ஃபோனில். அந்த குரூப்பில் இருந்த ஒரு ப்ரோ தான், அவர் தான் வந்து இவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே லைஃப்பில் எப்படி இருக்கணும்னா, நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஸோ நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி அப்படின்றதெல்லாம் தாண்டி they are human beings அப்படிதான். ஸோ I just love that great. நான் ஒரு கூட வந்துட்டு அதை பற்றி அந்த இடத்துல இவங்களோட முடிச்சதுக்கப்புறம் அட்டாச் பண்ணோம். இன்னைக்கு வந்து நான் பெண்ணாத்திர அன்னைக்கு வந்துட்டு ஒரு டார்லிங் தம்போடு வந்துருச்சு. சரி, எப்படி கண்டினியூ பண்ணுவோம். இதில் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷார்ட் அட்டாச் பண்ணுறோம். இப்போது ஃபிசிக்கலாக செக்ஷன்லாம் எல்லாம் வயலன்ஸ் நடக்குது பார்த்தீங்களா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் விமன். அதில் எப்படின்னா விமன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற தாண்டி ஹியூமன் பீயிங்ஸ், நாட் ஜஸ்ட் மென்னுங்கிற ஜெண்டர், ஹியூமன் பீயிங்ஸ், இன்னொரு செட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது தான் இட்ஸ் மோர் இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்ல, இப்போ எனக்கு இந்த பையனை இப்போ நான் பார்த்துட்டே தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். எனக்கு சீரியஸ்லி இந்த பயணம் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், உங்களுக்கு அப்படி ஸ்பெஷலாக இருக்கணுன்ற அவசியம். பிகாஸ் நீங்கள் அந்த கனெக்டை ஃபீல் பண்ணணும்னு அவசியம். மேபி நீங்கள் யார் கூடயோ, இப்போ என்னோட தலைவர் தம்புக்குட்டி, அதுவும் நேச்சர் வேறு பார்க்கல. ஹானஸ்ட்டாக சொல்லணும், இப்போ மதுரையில் வெயில் பொழந்துச்சு. ஆனால் அப்போயும் வெயில் இருந்துச்சு. ஆனால் அந்த டேயில் வந்து அப்படியே வந்து ட்ரிசில் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், ஸ்கை வந்துட்டு அப்படியே செம்மையாக வந்து அந்த சன்செட் அந்த டேலே நான் ஏற்கனவே இதில் ஃபர்ஸ்ட் இது அட்டாச் பண்ணியிருந்தப்பே சொல்லியிருக்கோம். நம்ம கவல் அம்பு தரேன்னா இல்லை, இதோட பெரிய ஹெல்மெட், அது போட வேண்டிய ஹெல்மெட் தான் எப்பயும் போட்டிருப்பாங்கள தட் பர்டிகுலர் டே அது. ஸோ இதுவும் நாங்கள் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் கைண்ட் அந்த மாதிரி நாங்கள் போன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம்.
ஸோ மோர் ஆஃப் அந்த லைஃப் ஜேர்னியில் எப்பயுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் அது சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு ஹியூமன் பீயிங்கிறவங்க ஜெண்டரோட மட்டும் அஃபிக்ஸ் பண்ணாமல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ ஒரு ஹியூமன் பீயிங், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் எப்பயுமே இப்போ நீ பர்ஃபெக்டாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நானும் பர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அந்த ஹியூமன் ஜேர்னியாக போகும்போது இல்லை நான் வந்துட்டு அந்த லப்பாங்கி வித் கம்பு வந்து பாருங்களேன், அந்த மாடுலாம் பாவம் அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க குப்பை இதெல்லாம். அது பார்த்திங்கன்னா அங்கே பிளாஸ்டிக் கவர்ஸ் அது இருந்துச்சு, ஒரு மாடு இருந்துச்சு. எனக்கு இப்போ நினைக்கணும் கூட, ஐயோ அது பாவம் அது சாப்பிட்டுச்சுன்னா அது வயிற்றுக்குள்ளே போயிடலாம். எப்போயும் ஒரு நியூஸ்லலாம் வந்துச்சுல, மாடோட வயிற்றுலேருந்து அவ்வளோ வந்து எடுத்தாங்க. இப்போ இந்த வெயில் டைம்லேயுமே பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் தண்ணியை தேடி தண்ணி இருக்கிற தேடி படுக்கிறது கலையுது. இதுமாரி தான் மர்டர் சொல்லிட்டு அந்த பேர்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவ்வளோ வெயில் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வாட் ஆல் வி டூ, நம்மளுடைய பிக்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ், நம்மளுடைய ஈச் ஆக்ட் ஐ திங்க் இட் கோஸ் மச். இது எல்லாமே ஒழுங்காக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக கண்டிப்பாக கிடையாது. நான் நிறைய விஷயத்தில் செம்மையாக பாருங்கள், நேச்சர் அந்த இடத்துல அந்த ஸ்கைடு, அப்புறம் சுற்றி ஹியூமன்ஸ் அந்த வண்டிக்கு மேலே, அப்புறம் அந்த இடத்துல அந்த லைட் இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல. நான் இப்போ அது சொல்லுவாங்கள்ல ரிமைண்ட் சீன்ஸ் பண்ணுறது வந்து அண்ணா நகர் பார்க், கேகே நகர் பார்க்கு. அந்த இடத்துல நாங்கள் வர்ற வழியில் இருந்துச்சு, பெரிய தூரம் இருந்துச்சு. நான் உள்ளுக்குள்ளே போய் பல பீரியடுக்கு முன்னாடி போயிருக்கேன், பல வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் வீடு, கொஞ்சம் தள்ளி இல்லை, கொஞ்சம் ரொம்பன்னு கிடையாது, தள்ளி தான் இருக்கும். ஆனால் நான் போகலை இப்போ ரீசெண்டாக. நான் பார்த்துட்டு என்னன்னா மேபி இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாமோ என்னமோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உள்ள பார்த்துட்டு தான் சொல்லலாம், சும்மா பண்ணக்கூடாது. அப்புறம் அவ்வளோ ட்ரீஸு அவ்வளோ இதாக இருந்துச்சா. அப்போ எனக்கு இப்போ இதை பார்க்க முடியாது, நான் 100 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு நான் அதை அப்படியே ஆசைப்படுற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி தான், இப்போவே இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா. ஒரு கனவு வருது, அந்த கனவு ஞாபகம் இருக்குது. ஆனால் காலையில் லைட்டாக திரும்பி கனவு ஞாபகம் இருக்குது எந்திரிக்கும் போது. ஆனால் திரும்ப வந்து அதை யோசிச்சுட்டு திரும்பி படுக்கணும், டக்குன்னு அந்த பிளாட் இது மட்டும்தான் தோணுது. அது அப்படியே ஐயோ அதில் உள்ளுக்குள்ளே போய் ஆனால் அவ்வளோ விஷயம், ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருந்துச்சு. இப்போ முந்தனை தொட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு அப்புறம் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அப்புறம் அங்கே ஃபேமிலி வர்றாங்க, நம்ம ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு இது வந்துச்சு குக்கிங் ரிலேட்டடாகவும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஸ்கூலில் வந்துட்டு கிளாஸில் ஏதோ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஏதோ போய் பேப்பருக்கு போய் கரெக்ஷன் இது பண்ணுற மாதிரி. அப்போ தான் வந்து ஆக்சுவலி அதான் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து எனக்கு வந்து பேர்டிஸ் பாருங்கள் சூப்பராக இருக்காங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நெக்ஸ்ட் ப்ளீஸ் வெரி சாரி. அப்போ வந்து அதுதான். ஆனால் எனக்கு திரும்பணும்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட ஃபுல் இன்ட்ரிகேசிஸ் எனக்கு மறந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு நல்லா இருக்கலாங்க அந்த லைட்ஸ்லாம். ஆனால் எனக்கு அப்போ தான் எனக்கு தோணுச்சு லைஃப்பில் எப்படி ஒரு டேர்ன் எடுக்கும்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு இந்த லைட்டும், அதனால தான் அந்த கேட்கும். ஆனால் இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாலாம் அம்மாக்கிட்ட காட்டல. அம்மாக்கிட்ட என்னென்னா ஒரு ஷார்ட் மட்டும் காட்டினேன். அந்த வண்டியில் அந்த கண்ணாடி ரியர் மிரரில் வந்துட்டு செம்மையாக இருக்குல்ல பாருங்கள், நேச்சில் இருக்கலாம் சூப்பர்லங்க. அதில் வந்துட்டு நம்மளோட மூஞ்சி கொஞ்சம் பாய் தான் தெரியும். அதுக்கப்புறம் தம்பு வந்துட்டு அந்த ரியர் வியூவில் ஷார்ட் எடுத்து அம்மா ஐயும் வண்டியில் உட்காந்துருக்கும்போது பண்ணக்கூடாது பையனே தான் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னேன். பட் அந்த டேபிள் வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு மெமரியாக தம்பு கூட போனதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் லைஃப்பில் வந்து இப்போ நானுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன இது பண்ணாலும் தெரியல. ஆனால் என்னென்னா அதுக்காக ரொம்ப நொந்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும், மண்டைக்குள்ள இருக்கும். நானும் அதுக்காக எப்பவுமே கூல் ஹெட்டடாகவே இருக்கேன்னா போய் சொல்ல மாட்டோம். ஆனால் என்னென்னா நம்ம அடித்தளத்தில் நம்ம ஹோப் மிஸ் பண்ணக்கூடாது. செம்மல்ல அந்த தண்ணி தலைமை இருக்கான், நம்ம அடித்தளத்தில் ஹோப் மிஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா சீரியஸ்லி எப்போ லைஃப் எப்படி மாறும்னு சொல்ல முடியல, ட்ரான்சிஷன் நடக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே ஃப்ளோவில் போங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். பட் ஆனால் வந்து ஒரு பீரியடில் தான் நம்ம ரொம்ப யங் அடல்ட்ஹுட்டில் தான் அந்த ஒரேஷியஸாக இருந்து தப்பு தான் ரொம்ப ஒரேஷியஸாக இருக்கும், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அப்புறம் என்னென்னா இப்போ ஒரு மிடில் அடல்ட்ஹுட்லாம் வரும்போது இப்போல்லாம் இப்போ யோசனை இருக்குது, நம்ம இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, இப்படி செஞ்சால் இதில் இவ்வளோ எக்ஸாஷன் ஆகுது, இதில் இவ்வளோ மெனக்கடல் இது நம்மளால் இப்போதைக்கு நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் நமக்கு இன்னும் ஏஜ் ஆகும். அப்போ 3
பீஸ்க்காக எடுத்தோம் ஆக்சுவலி அந்த டைமில் ஃபுல்லாக. இன்னும் நமக்கு ஏஜ் ஆக நம்ம இன்னமும் நிறையா மாறுவோம், ஃபிசிக்கலாக நம்ம ட்ரெயின் அவுட் ஆகும், நிறைய விஷயங்களுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்புறம் ஆனால் என்னென்னா என் க்ளோஸி ஒருத்தி இப்போ கூட பேசணும் முன்னாடி கூட சொல்லிட்டேன்னா ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாங்க ஒர்க் ப்ளேஸில். ரொம்ப வந்து அதாவது நம்ம க்ளோஸாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டு மிச்சத்தை இன்னொரு சாப்பிட்றது ஓகே தான். ஆனால் வந்துட்டு வீமுக்குன்னே இதை வந்து நீ சாப்பிட்டு அப்புறம் நாய்க்கு கொண்டு போய் போடுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாய்க்கு போடுறது நாய் தான் சரி, ஆனால் என்னன்னா கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக. அப்போது ஒரு வயதோ அந்த அடுத்த கட்டத்துக்கு லைஃப்க்கு போகிறது வந்து நம்மளை முதிர்ச்சி ஆக்கணுமே தவிர நம்மளை வந்து கன்றாவி ஆக்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது வந்து உகந்தது கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஜே கிருஷ்ணமூர்த்தி அவராக இருக்கட்டும், ஓஷோ அவர்களாக இருக்கட்டும், திங்க் பண்ண ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் யோசிக்கணும் அப்படி தான் யோசிக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. தலைவர் சூப்பராக இருக்காப்புல. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை யோசிக்க வச்சுருப்பாங்க. பெரியார் அவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் நம்மளை யோசிக்க வச்சுருப்பாங்க. யோசி, உன்னை சுற்றி என்ன நடக்குது, உனக்கு என்ன நடக்குது, நீ என்ன பண்ணுற, நீ யார். இப்போ இது எல்லாமே மரங்களுக்காக எடுத்துருந்தாங்க. நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ என்ன பண்ணால் நீ வந்து சக்ஸஸ் ஆகன்றது நிம்மதியான ஜெர்னிக்கு. இப்போ அங்கே பாருங்கள் கிளாஸ் சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீ பிளாசம் ஆகிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வந்து என்னென்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க சொல்லுங்க, இந்த சூப்பராக இருந்தாலே இந்த ஃப்ளாஸ் எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கிறது கிடையாது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்காங்கல்ல. அந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து நம்ம வந்து என்னென்னா ஈச் மூமெண்ட் நம்ம வந்து இவங்க கூட நம்ம இருந்து ப்ரொசஸ் பண்ணிக்கணும். இவங்க மேலே பொசசிவாக இருக்கிறதே மறக்கக்கூடாது. டைம் முடிஞ்சுடுக்கு. அது கூட அது பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நோட் பண்ணோம், ஆஹா முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த இதை அட்டாச் பண்ணோம். ஸோ முன்னாடி இதில் என்ன சொல்ல வந்திருப்போம்னா, ஒருத்தரையோ இல்லை லவ்வையோ இதையோ அட்டைன் பண்ணணும்னு நினைக்கணுன்றது நினைக்க தேவை கிடையாது. ஏன்னா தூரமாக மேலே இருக்க ஃப்ளாஸை பார்க்குறோம், ரசிக்கிறோம், லவ்லி. ஸோ அதே மாதிரி தான் போட். நான் நினச்ச எல்லாத்தையும் நான் நினச்சது அப்படியே ஜாட் டவுன் பண்ணுது அப்படியே சொன்னேன்னா கிடையாது. இடையில ஏதோ மைண்டில் அப்படியே அந்த டைம் அப்படியே பழக் அப்படின்னானது வந்து அப்படியே ஃப்ளோ பண்ணியிருக்கோம், த்ரோ அவுட் பண்ணியிருக்கோம். இப்போயும் நான் இந்த இதுலேயுமே வந்து பெருசாக நான் வந்து இது உண்மையிலே சொல்லணுன்னா நான் இன்சைட் கொடுத்தேன் உங்களுக்கு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது முழுக்க என்னென்னா வந்து அடித்தளத்தில் பேஸில் இருந்து எனக்கு ரொம்ப இணக்கமான ஒரு விஷயத்தை அப்படியே த்ரோ அவுட் பண்ணோம். இணக்கமான தருணங்களை வந்து அப்படியே அது த்ரோ அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை விட என்னென்னா எல்லா டைம்லேயும் லைஃப்பில் ஹோல்டு கிடைக்காது. இப்போது நம்ம தலை சீவிட்டு கை ஈரமாக இருந்துச்சுக்கோங்களேன், முடி நம்ம போடும்போது நம்ம கையிலே ஒட்டிகிட்டு இருக்கோம். அப்போ கீழே போய் முடி விழுகணும்னு இருக்கும். சில டைம் இப்போ நம்ம ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்னா செம்ம கடுப்பு வரும். எனக்கு அப்போலாம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து எதுக்கு ஹோல்டு தேவைப்படும்னு நினைக்கிறோமோ அதுக்கு கிடைக்காது, பிஸ்கா தான் கிடைக்கும். பட் ஸ்டில் லைஃப் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கொண்டு போங்க.